வணக்கம் மக்களே, வெல்கம் டு EQ அகாடமி. ஸோ சிம்பிளி என்சிஆர்டி சீரீஸோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல சந்தோஷம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா. ஆல்ரெடி மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் 2 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் 2 வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஒன்று அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், இன்னொன்று வந்து கர்நாடிக் வார்ஸை பேஸ் பண்ண, அதாவது அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் எப்படி கன்சாலிடேட் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம். கண்டினியூஸாக எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரிக்கு தனியாக, பாலிட்டிக்கு தனியாக கிரியேட் ஆகிருக்கும். நீங்கள் அதில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அல்லது சிம்பிளி என்சிஆர்டின்ற பிளேலிஸ்ட்லையும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடான ஸ்டடி மெட்டீரியலும் இந்த கிளாஸோட பிபிடியும் நம்ம டெலகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளி என்சிஆர்டி சீரீஸ் ஒரு சின்ன ஓவர்வியூ. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி என்சிஆர்டி புக்ஸில் இருந்து டைரக்டா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுக்கப்பட்ட நோட்ஸ், அவ்வளவுதான். ரைட்? அதை நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது பேசிக்கான மெட்டீரியலும் நான் குரூப்ல அப்லோட் பண்ணிடுறேன். சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்கனாமிக் பாலிசிஸ் ஆஃப் பிரிட்டன். ரைட்? ஒரு கட்டத்துக்கு மேல பிரெஞ்சை பீட் பண்ண பிரிட்டன் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இந்தியாவில் பொலிட்டிக்கலா என்ஃபோர்ஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ மெயினா நம்ம வந்து பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சார்லாம் பார்த்துருப்போம். ஸோ நீங்க கமெண்ட்ல பிளாசி அண்ட் பக்சார் வாரோட இயரை கமெண்ட் பண்ணுங்க. யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. அந்த 2 வாருக்கு பிறகு பிரிட்டன் வந்து நல்லா கன்சாலிடேட் ஆயிருப்பாங்க. ஓகே, நல்லா கன்சாலிடேட் ஆயிருப்பாங்கன்னா அவங்களுக்கு திவானி ரைட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும். ரெவென்யூ வாங்க ஆரம்பிப்பாங்க. நான் போன கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன், யாரு கையில பணம் இருக்கோ அவன் தான் அதிகாரம் படைச்சவன். அப்படிதான் பிரிட்டன் அவங்களோட அதிகாரத்தை உருவாக்கிப்பாங்க. ஸோ அப்படி உருவாக்குன பிரிட்டன் வந்து இந்தியாவுக்கான பாலிசிஸை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது 2 விதமான பாலிசிஸா பார்க்கலாம். ஒன்று வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸ், அதாவது நிர்வாக கொள்கைகள். ரைட்? இன்னொன்று வந்து எக்கனாமிக் பாலிசிஸ், பொருளாதார கொள்கைகள். நம்ம இன்னைக்கு வந்து பொருளாதார கொள்கைகள் மட்டும்தான் பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸ் எல்லாத்தையுமே பாலிட்டி கிளாஸ்ல சொல்லிட்டேன். பார்க்காதவங்க அதை போய் பார்த்துருங்க. பாலிட்டி கிளாஸ்ல 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட்ல இருந்து 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வரைக்கும், ரைட், ஒழுங்குமுறை சட்டம் 1773 இருந்து இந்திய சுதந்திர சட்டம் 1974 வரைக்கும் ஒவ்வொரு சட்டத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அந்த வீடியோல நம்ம பேசியிருப்போம். பாலிட்டியில ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு நான் நடத்தியிருப்பேன். அதுல போனீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸ் எல்லாமே இருக்கும். அதாவது பிரிட்டன் இந்தியாவை நிர்வாகம் செய்வதற்கு என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறத அதுல பார்த்துருப்போம். ஸோ அதில் முடிச்சிட்டதுனால எக்கனாமிக் பாலிசிஸை மட்டும் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். பொருளாதார கொள்கைகள், பிரிட்டன் வந்து இந்தியாவோட பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு அல்லது இந்திய பொருளாதாரத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும் விதமா என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படிங்கறதான் இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இதுல நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ரைட்? கிட்டத்தட்ட ப்ராவின்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு, லேண்ட் ரெவென்யூ செட்டில்மெண்ட்ஸ் இருக்கு, பேங்கிங் சிஸ்டம் எப்படி டெவலப் ஆச்சு, சிவில் சர்வீசஸ் எப்படி டெவலப் ஆச்சு, இந்தியாவோட போலீஸ் சிஸ்டம், ஜுடிஷியல் சிஸ்டம் இதெல்லாம் எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ எக்கனாமிக் பாலிசிஸை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. நிறைய இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ் இந்த வீடியோல இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ப்ராவின்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன், மாகாண நிர்வாகம். ரைட்? மாகாண நிர்வாகம். ஸோ இந்தியாவை ரூல் பண்றது அப்படிங்கிறது பிரிட்டனுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு, மிக பரப்பளவுலையும் சரி மக்கள் தொகையிலையும் சரி மிகப்பெரிய நாடா தான் இந்தியா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஸோ இந்தியாவை நிர்வாகம் பண்றது அவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மொத்த இந்தியாவை முக்கியமான மாகாணங்களா பிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்தியா வாஸ் டிவைடட் இன்டு ப்ராவின்சஸ், மாகாணங்களா பிரிக்கிறாங்க. அதுல மிக முக்கியமான 3 மாகாணங்கள் என்னென்ன அப்படின்னா, பெங்கால், மெட்ராஸ் அண்ட் பாம்பே. சாரி, வங்காளம், மெட்ராஸ் அண்ட் பாம்பே. ஸோ இதுல வங்காளம் எப்படி உருவாச்சு, மெட்ராஸ் எப்படி உருவாச்சு, பாம்பே எப்படி பிரிட்டன் கைக்கு கிடைச்சது அப்படிங்கறதெல்லாம் நான் ப்ரீவியஸ் வீடியோல கண்டிப்பா சொல்லியிருப்பேன். பாருங்க, பெங்கால் எப்படி உருவாச்சு, மெட்ராஸை வந்து யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க, பாம்பே வந்து யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க அப்படிங்கறதெல்லாம் போன வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதை பாருங்க. இவங்க இந்த ப்ராவின்சஸ் அல்லது இந்த பிரசிடென்சிஸை அட்மினிஸ்டர் பண்றதுக்கு கவர்னர், ஆளுநர் அப்படிங்கிற பதவியை உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஆளுநரும் அவருக்கு உதவுவதற்கு எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலும் இருந்துச்சு, நிர்வாக குழுவும் இருந்துச்சு. ஆளுநரும் அவரது நிர்வாக குழுவும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, மாகாணங்களை கவர்ன் பண்ண ஆரம்பிச்சாங்க பேஸ்ட் ஆன் தி பாலிசிஸ் ஆஃப் பிரிட்டன் கவர்மெண்ட். ஸோ மெதுமெதுவா அவங்க இந்தியாவினுடைய அரசியலுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. இனிஷியலா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அத்தாரிட்டேட்டிவா இருக்காங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு அன்னைக்கு இருந்த பிரிட்டன் இந்தியாவுக்கு வங்காளம் தான் கேபிட்டல். ஸோ
பெங்கால்ல இருக்கக்கூடிய ஹெட் கவர்னர் அல்லது கவர்னர் ஆஃப் இந்தியா அல்லது கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அல்லது வைசிராய், நீங்க எப்படி வேணா சொல்லலாம். இந்த டிஃபரன்சஸும் நான் பாலிட்டி கிளாஸ் சொல்லியிருப்பேன், ரைட்? அப்போ அந்த வைசிராய் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா ஆஃப்டர் அந்த 1858 ஆக்ட், ரைட்டா, 1858 ஆக்ட் ஒன்று நம்ம படிச்சிருப்போம்ல, விக்டோரிய ராணியினுடைய அறிக்கைக்கு அப்புறம் வந்த சட்டம். அந்த சட்டத்துக்கு அப்புறம் மெதுவா பிரிட்டன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவருக்கு போறாங்க. ஓகேவா? டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் அப்படின்னா அதிகாரம் மொத்த ஒரு இடத்துல குவிவதை தடுத்து அதை பிரிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை தான் லார்ட் மேயோ 1870 எடுக்கிறார். ஓகே, லார்ட் மேயோ தான் ஃபர்ஸ்ட் டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்டை கிரியேட் பண்றாரு. ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா மத்திய அரசு, அதாவது அன்னைக்கு இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்த அதிகாரங்களை ப்ராவின்சஸ்க்கு பிரிச்சு கொடுக்குறாங்க, ரைட்? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஃபினான்சியல் டீசென்ட்ரலைசேஷன் பிட்வீன் சென்டர் அண்ட் தி ப்ராவின்சஸ். அப்போ ஒன்றியம் அல்லது மத்திய அரசுக்கும் மாகாண அரசுக்கும் இடையிலான நிதி அதிகாரத்தை பகிர்றாரு. யாரு? மேயோ. நிதி அதிகாரம் பரவலாக்கப்படுது. அப்ப நிதி அதிகாரத்துல இருந்த நிறைய சிக்கல்களை தீர்த்து வைக்கிறாங்க. அப்ப குறிப்பா நிதி அதிகாரம் அப்படின்னாலே லேண்ட் ரெவென்யூ, டாக்ஸஸ், லா அண்ட் ஜஸ்டிஸ், இது சம்பந்தமா எல்லாத்தையுமே அதிகாரத்தை பிரிச்சுக்கிறாங்க. அப்ப அதிகாரத்தை பிரிக்கும் போது அங்க வேலைப்பளுவும் குறையுது, நிர்வாகமும் சிறப்பாகுது. அப்ப டீசென்ட்ரலைசேஷனை டார்கெட்டா வச்சு அவங்க ஒர்க் பண்றாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா இன்னும் ஃபர்தர் டீசென்ட்ரலைசேஷன், ரைட்? ஸோ லார்ட் மேயோக்கு அப்புறம் லார்ட் லிட்டன் இவர் மேயோ, ரைட்? லிட்டன் 1977 இந்த டீசென்ட்ரலைசேஷனை இன்னும் என்லார்ஜ் பண்றாரு. டிரான்ஸ்ஃபரிங் ஸ்பெசிபிக் ஹெட்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், லேண்ட் ரெவென்யூ, எக்ஸசைசஸ், லா அண்ட் ஜஸ்டிஸ், இதெல்லாம் ஃபர்தரா ஸ்டேட்டுக்கும் அதாவது ப்ராவின்சஸுக்கும் பவர் கொடுக்குறாரு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஃபினான்சியல் டீசென்ட்ரலைசேஷன் வருது, அதுக்கப்புறம் ரெவென்யூல, எக்ஸைஸ் டியூட்டிஸ்ல, லா அண்ட் ஜஸ்டிஸ்லாம் டீசென்ட்ரலைசேஷன் வருது. அப்போ மேயோ ஆரம்பிச்சு லிட்டனுக்கு அப்புறம் அது நடக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா இதை இந்த மாதிரி கொடுக்கறத எவ்ரி 5 இயர்ஸ் ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க, ரைட்? நீங்க இப்போ ஒரு 70 கொடுத்தது, 77 கொடுத்ததெல்லாம் எவ்ரி 5 இயர்ஸ் ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தையும் ஏற்றிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமா இந்தியாவில் லோக்கல் பாடிஸ், அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் உருவாகுது, ரைட்? இப்போ உள்ளாட்சி அமைப்புனா என்ன? இப்போ நம்ம ஊர்ல கிராம சபை இருக்கும், கிராம பஞ்சாயத்து இருக்கும், முனிசிபாலிட்டி இருக்கு, மேயர், அதாவது நகராட்சி அமைப்புகள், மாநகராட்சி அமைப்புகள் இருக்கு இல்லையா? இதுதான் லோக்கல் பாடிஸ். ஸோ இந்தியாவில் முதல்ல லோக்கல் பாடிஸ் அப்படிங்கிறது 1882 துவங்குது, ரைட்டா? டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், அதிகார பரவலாக்கம் அப்படிங்கிற நோக்கத்துல இப்போ மத்திய அரசுல இருந்து மாகாண அரசுக்கு வருது, அதாவது சென்டர்ல இருந்து ப்ராவின்சஸுக்கு வருது. இப்போ என்ன பண்றாங்கன்னா அதை ஃபர்தரா ப்ராவின்சஸ்ல இருந்து இன்னும் டீப்பா போய் கிராஸ் ரூட் லெவலுக்கு போறாங்க. ஸோ கிராஸ் ரூட் லெவல் அப்படின்றது ஒன்றும் இல்லை, அடிப்படையில யார் இருப்பா? அடிப்படையில கிராமங்கள் இருக்கும் அல்லது நகரங்கள் இருக்கும், அங்க கொண்டு போறாங்க பவரை, ரைட்? அப்ப இந்த டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவரை ஆரம்பிச்சு வச்சது அல்லது லோக்கல் பாடிஸ் அப்படின்ற ஒரு தாட்டை ஆரம்பிச்சு வச்சது லார்ட் ரிப்பன்னா 1882. நம்ம இங்க சொன்ன மாதிரி 1877 இருந்து 5 ஆண்டுகள் கழித்து நீங்க ரிவ்யூ பண்ணணும்னு சொன்னதுனால 82 வர்ற ரிப்பன் இதை என்ன பண்றாருன்னா இன்னும் டீப்பா லோக்கல் பாடிஸை கிரியேட் பண்றாரு. ஸோ லோக்கல் பாடிஸை அவர் கிரியேட் பண்ணி அதை சிறப்பா செயல்படவும் வைக்கிறார். ட்ரூலி சாம்பியன் தி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். இந்தியாவில் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் உருவாவதற்கு காரணம் லார்ட் ரிப்பன் தான். ஓகேவா? அப்ப ரிப்பன் இந்தியாவில் என்ன பண்றாரு? உள்ளாட்சி அமைப்புகளை உருவாக்குறாரு. அதனால உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை, ரைட்? அப்படின்னு யார சொல்றோம்? லார்ட் ரிப்பனை சொல்றோம். ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா. ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா யாரு? லார்ட் ரிப்பன், மறந்துடாதீங்க. அதே மாதிரி ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்ற பேச்சு வழக்கும் அன்னைக்கு இருந்தது. ஏன்னா ரிப்பன் அவ்வளவு பரந்த மனப்பான்மை கொண்ட ஒரு கவர்னர், அதாவது ஒரு வைஸ்ராய். அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி, இதுக்கு அப்புறம் வந்தவங்களும் சரி, இவ்வளவு பரந்த மனப்பான்மையோட இல்ல. ரிப்பன் நிறைய மக்கள் நல நடவடிக்கைகளை செஞ்சிருக்காரு. அதுல ஒன் ஆஃப் தி திங்னா லோக்கல் பாடிஸ், உள்ளாட்சி அமைப்புகள். ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் யாருன்னு கேட்டா லார்ட் ரிப்பன் போடணும். ஏன் அப்படின்னா அந்த டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவரை கொண்டு வந்ததே ரிப்பன் தான். ஓகேவா? இப்ப 3 பேரு, மேயோ, லிட்டன், ரிப்பன், ஞாபகம் வச்சுக்கலாமா? இது அவங்களுடைய ப்ரொவின்சியல் கவர்னன்ஸ். அவங்க நிர்வாகத்தை எப்படி பிரிச்சுக்கிட்டாங்க அல்லது மாகாணங்களை எப்படி ரூல் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் தான் இதெல்லாம், ரைட்டா? தென் பிரிட்டனோட ரூல் ஆஃப் லா அப்படின்னு ஒரு முக்கியமான கேட்டகரி இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் படிக்கும்போது, பாலிட்டி படிக்கும் போதும் படிப்போம். ரூல் ஆஃப் லா அப்படின்னா சட்டத்தின் ஆட்சி. ரூல் ஆஃப் லான்னா என்ன? சட்டத்தின் ஆட்சி.
அப்ப பிரிட்டனோட அடிப்படை கொள்கையே என்ன அப்படின்னா, யாரும் அவங்க போக்குல ஆட்சி பண்ணிடக்கூடாது. இப்ப வரக்கூடிய ஒரு ஆளுக்கு இந்த நாட்டினுடைய ரூல் என்ன, இந்த நாட்டினுடைய சட்டம் என்ன, லா என்னங்கிறது தெரியணும். ஏன்னா இப்போ ஒரு கவர்னர் அப்படிங்கிறவர் வந்து 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் இருக்காங்க. அதுக்கப்புறம் புதுசா ஒரு ஆள் வரப்போறாரு. வர்றவர் அவர் நோக்கம் போல ஆட்சி செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதா ரூல் ஆஃப் லா. நான் சொல்றது புரியுதா? அப்ப அவங்க அந்த ரூலை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாங்க. இதுதான் நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸா பார்த்தோம். ரைட்டா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸா பார்த்தோமா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸ்னா என்னது? அந்த ஆக்ட் எல்லாமே, ஒவ்வொரு ஆக்டுமே. ரைட்டா? பார்க்காதவங்க அதை போய் பார்த்துருங்க. ஸோ அந்த சட்டங்களை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தட் இஸ் கைடட் பை தி அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் கைடட் பை கோடிஃபைட் லாஸ் அண்ட் ரூல்ஸ். எழுதப்பட்ட அல்லது உருவாக்கப்பட்ட சட்டங்களின்படியும் திட்டங்களின்படி மட்டும்தான் ஆட்சி நடக்கும். நாட் பை தி ஆர்பிட்டரி வில் ஆஃப் அ ரூலர். ஆட்சி பண்ணக்கூடியவரின் அதிகாரத்தின்படி இங்க எதுவுமே நடக்கக்கூடாது. இங்க சட்டத்தின்படி தான் நடக்கணும். அப்ப இந்தியாவுக்கு ரூல் ஆஃப் லா அப்படின்னு ஒண்ணு அறிமுகப்படுத்துறது பிரிட்டிஷ் தான். ரைட்? அதுதான் இன்னைக்கு இந்தியாவுக்கு அரசியலமைப்புன்னு ஒண்ணு எழுதப்படணும் அப்படின்னு ஒரு பாயிண்டே கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ பிரிட்டனோட எக்கனாமிக் பாலிசிஸ்குள்ள போறோம். ரொம்ப மெயினான பாயிண்டே அதுதான். ரைட்டா? பிரிட்டனோட எக்கனாமிக் பாலிசி. ஸோ எக்கனாமிக் பாலிசிஸை 3 ஃபேஸஸா பிரிக்கலாம். 3 ஃபேஸஸா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஒன்னு வந்து மெர்கான்டலிசம், இன்னொன்னு இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலிசம், இன்னொன்னு பினான்சியல் கேபிட்டலிசம். இப்போ 3 ஃபேஸஸா நம்ம பிரிக்க போறோம். ஸோ மெர்கான்டலிசம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, தி மோனோபோலி ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ரைட்? ஸோ இந்த அதாவது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வராங்களே, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இஐசி நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்திருப்போம். இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்கு வந்ததுக்கான நோக்கம் என்ன? உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான நோக்கம் வந்து ட்ரேட், வணிகம் செய்யறது தான் நோக்கம். அப்ப பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அவங்க வந்த 1600களில் ஸ்டார்ட் பண்ணி 1858 வரைக்கும் ட்ரேடு மட்டுமே தான் பண்றாங்க. அவங்க ரூல்ல அதுல பொலிட்டிக்கலா எதுவுமே பண்ணல. ஆஃப்டர் 1858 சாரி ஆஃப்டர் 1858 அவங்க என்ன பண்றாங்கன்னா டைரக்டா பாலிடிக்ஸ்ல இறங்குறாங்க. ரைட்? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா 58 வரைக்கும் அவங்களோட நோக்கம் ட்ரேட். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ரைட்? இது செகண்ட் ஃபேஸ்ல இன்க்ளூட் ஆகி தான் வரும். இப்போ இயரா நம்ம பிரிக்கல. நான் மெர்கான்டலிசம்னா என்னன்னு சொல்ல முயற்சி பண்றேன். ரைட்டா? மோனோபோலி ஆஃப் ட்ரேட் அண்ட் டைரக்ட் அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ரெவென்யூ. அவங்களோட முக்கிய நோக்கம் வணிகம் செய்யறதும் வருமானம் ஈட்டுவது தான். இந்தியாவில இருந்து செல்வத்தை சுரண்டிட்டு போகணும் மட்டும்தான் நினைச்சாங்க. அதுதான் மெர்கான்டலிசம். ரைட்டா? ஃபோக்கஸ் ஆன் ட்ரெயின் ஆஃப் வெல்த், ட்ரைனிங் வெல்த் ஃப்ரம் இந்தியா. இந்தியாவில இருந்து செல்வத்தை சுரண்டி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அதுதான் மெர்கான்டலிசம். ரெண்டாவது இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலிசம். இதுல என்ன பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷ் கேபிட்டலிஸ்ட் டு டெவலப் பிளான்டேஷன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. இதுக்கப்புறம் அவங்க ட்ரேட்ல இருந்து கொஞ்சம் மூவ் ஆகி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பிரிட்டனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இந்தியாவில் உற்பத்தி பண்றது அப்படிங்கிற இடத்துக்கு மாறுறாங்க. அதுதான் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலிசம். இதுலதான் அவங்க வந்து லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம்ஸை உருவாக்குறாங்க, நிலவரி திட்டங்களை உருவாக்குறாங்க. என்னென்ன நிலவரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க? நிலையான நிலவரி திட்டம், ரயத்து வாரி திட்டம், மகள்வாரி முறையெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம்ஸ் அவங்க கிரியேட் பண்றாங்க. கிரியேட் பண்ணி இந்தியாவுடைய விவசாயத்தையும் தொழில்துறையும் பிரிட்டனுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறாங்க. ரைட்? தென் ஃபைனலா பினான்சியல் கேபிட்டலிசம். இதுல என்ன பண்ணாங்கன்னா, பிரிட்டன் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்து லோனோ அல்லது கடனோ வாங்கி இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ட்ரேட் பண்ண வந்தவங்க வந்து மெதுவா இந்தியாவுக்குள்ள இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் எடுத்து வர ஆரம்பிச்சு அங்க இருந்து இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றாங்க. ஏரா ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ பினான்சியல் கேபிட்டல் அல்லது பினான்சியல் கேபிட்டலிசம் அப்படிங்கிறது இங்க ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் குறிக்குது. அது யார்கிட்ட இருந்துன்னா, பிரிட்டன் அல்லது யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல இருந்து பணம் வாங்கி அல்லது கடனா வாங்கி அது மூலமா இந்தியாவோட ரயில்வேஸா இருக்கலாம் அல்லது ட்ரேடா இருக்கலாம் அல்லது இண்டஸ்ட்ரீஸ் இது மாதிரி நிறைய டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? டெவலப் பண்ணி வேற யாரும் வளராத அளவுக்கு பாத்துக்கிட்டாங்க. இந்தியர்களே வளர்ந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுலயும் அவங்க தெளிவா இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பிரிட்டனோட இண்டஸ்ட்ரியல் சுப்ரீமசி இருக்கு இல்லையா, அதாவது பிரிட்டன் அவங்களுடைய தொழில் துறையில அல்லது அவங்களுடைய தொழில்நுட்பங்கள்ல ரொம்ப முன்னேறி இருந்தாங்க. மற்ற நாடுகள்லாம் காம்படிட்டே பண்ண முடியாத அளவுக்கு முன்னேறி இருந்தாங்க. ரைட்டா? பிரிட்டன்ல தான் அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது யூரோப்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தொழில் புரட்சி, புதிய உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்படுறது. இப்ப இன்ஜின் கண்டுபிடிக்கப்பட்டதா இருக்கலாம், அல்லது பிரிண்டிங் பிரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது, நீராவியை பயன்படுத்தி புதுசா இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது, எல்லாமே யூரோப்ல தான் நடக்குது. அதனாலதான் யூரோப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா யூரோப்ல தான் ஸ்டார்ட் ஆகுது, மெயினா பிரிட்டன்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது எல்லாம் வச்சு அவங்களுக்கு தேவையான இன்புட்ஸ் எல்லாம் இந்தியாவில எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் இந்த 3 phases. ரைட்? இப்போ நம்ம மெயினா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம்ஸ் பார்க்க போறோம். என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறத ரீட் பண்ணுங்க. ஐ வில் பி பேக் இன் 2 minutes.
ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம்ஸ் பார்க்க போறோம். ரைட், 3 டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம்ஸ் இருக்கு. ஓகேவா, இந்தியாவில் பிரிட்டன் கொண்டு வந்தது வந்து 3 வகையான லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம்ஸ், அதாவது நிலவரி திட்டங்கள். நிலவரி திட்டங்கள் பிரிட்டன் எத்தனை திட்டங்கள் கொண்டு வராங்க? 3 கொண்டு வராங்க. நம்ம வரிசையா எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்டிங் வித் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட், நிலையான நிலவரி திட்டம். நிலையான நிலவரி திட்டம், பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட். ஸோ பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் பேர்லயே இருக்கு இல்லையா, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், நிலவரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்து அதுல ஏற்ற இருக்கலாம், ஃபிளக்சுவேஷன்லாம் கிடையாது, நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. யாரு கொண்டு வரா? கொண்டு வந்த கவர்னர் பேர் என்ன? லார்ட் கார்ன்வாலிஸ். ஸோ கொண்டு வந்தவர் பேர் என்ன? கார்ன்வாலிஸ் பிரபு, அல்லது கார்ன்வாலிஸ் அல்லது கார்ன்வாலிஸ் எப்படின்னாலும் நம்ம எழுதிக்கலாம். எப்ப கொண்டு வராரு கார்ன்வாலிஸ்? 1793 கொண்டு வராரு. அப்ப முதல்ல கொண்டு வரப்பட்ட செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் தான், நிலையான நிலவரி திட்டம் தான். இந்தியாவுல நிலவரி சம்பந்தமா துவக்கப்பட்ட முதல் திட்டம் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். பேர்லயே இருக்கிற மாதிரி பெர்மனன்ட் அப்படின்னா நிலை, அந்த வரியில மாற்றம் கிடையாது. எந்தெந்த ஏரியாவில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? மெயினா பெங்கால், பீகார், ஒரிசா, பனாரஸ், நார்த் மெட்ராஸ். மெயின் டார்கெட் வந்து இந்த 3 ரீஜியன் தான். பெங்கால், பீகார், ஒரிசா தான் அவங்களோட மெயின் டார்கெட். மீதி இடத்துலலாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ரைட், இப்போ இதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு லேண்ட் இருக்கு அப்படின்னா அந்த லேண்டுக்கு ஜமீன்தார ஓனர் ஆக்கிடுறாங்க. அதாவது ஜமீன்தார் அப்படின்னா, ஜமீன்தார நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ஜமீன்தாரர் தான் அந்த லேண்டினுடைய ஓனர். அப்போ ஓனர்ஷிப் யார்கிட்ட கொடுத்தாச்சுன்னா ஜமீன்தார்கிட்ட கொடுத்தாச்சு. ரைட், இப்போ அந்த ஜமீன்தார் என்ன பண்ணுவாருன்னா, இப்போ இந்த லேண்ட்ல ஒரு விவசாயி இருப்பார். அவர் என்ன பண்ணுவாரு? இந்த லேண்ட்ல விவசாயம் பண்ணுவார். விவசாயம் பண்ணி பொருட்களை உற்பத்தி பண்ணுவார். இப்போ பொருட்களை உற்பத்தி பண்ணி அப்ப இந்த விவசாயி என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிட்டன் கவர்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் வந்து பிரிட்டனோடது. ரைட், அப்ப அந்த விவசாயி பிரிட்டன் கவர்மெண்ட் கொடுக்கணும். ஆனா பிரிட்டன் கவர்மெண்ட் வந்து நேரடியாக விவசாயியை கான்டாக்ட் பண்ணாது, இன்டர்மீடியேட்டா ஜமீன்தார் இருப்பாங்க. நான் சொல்றது புரியுதா? அப்ப விவசாயிக்கும் பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்குமான ஒரு இன்டர்மீடியேட் தான் ஜமீன்தார். இப்ப விவசாயிட்ட இருந்து நிலவரியை வாங்கி பிரிட்டன் கவர்மெண்ட்டை கொடுக்கணும், அல்லது பிரிட்டன் கவர்மெண்ட் சொல்றத விவசாயிட்ட சொல்லணும். அந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் தான். இப்போ இந்த லேண்ட்ல இருந்து மொத்த ரெவென்யூ எவ்வளவு கிடைக்குதோ அதுல பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கு 11th 10 பார்ட்ஸ், 11ல 10 பங்கு பிரிட்டன் கவர்மெண்ட்டை கொடுக்கணும். 11ல 1 பங்கு யார் எடுத்துக்கலாமா? ஜமீன்தார் எடுத்துக்கலாம். ஜமீன்தார் kept 1/11 of the revenue and gave 10/11 of the 11th to the company. அப்ப 11 பங்குல 10 பங்கு கம்பெனிக்கு கொடுத்துடணும், 1 பங்கு ஜமீன்தார் வச்சுக்கலாம். இப்ப இந்த 1 பங்குல ஒரு விவசாயிக்கு கொடுக்கலாம், கொடுக்காமையும் போலாம். இப்ப இங்க என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இந்த 11ல 10 பங்குன்றது பிக்ஸ் ஆயிடுச்சு. ரைட்டா? இப்ப இந்த லேண்ட்ல எவ்வளவு ரெவென்யூ நடந்தாலும் நீங்க 11ல 10 பங்கு கொடுத்தா போதும், மீதியை கொடுக்க தேவையில்லை. ரைட்டா? அதே மாதிரி பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கு சொன்ன டேட்ல கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஜமீன்தார்ஸ் எல்லாம் விவசாயிகளை துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க. நீங்க இன்னும் நல்லா கல்டிவேட் பண்ணுங்க, நிறைய பொருட்கள் உற்பத்தி பண்ணுங்க, எங்களுக்கு வேணும். ஏன்னா இங்க விவசாயி ஓனர் கிடையாது. ஜமீன்தார் என்ன சொல்றாரோ அதை செஞ்சே ஆகணும், இல்லைன்னா விவசாயி துரத்தப்படுவார், நிலத்தை விட்டே துரத்தப்பட்டுருவார். விவசாயி நிலத்தை விட்டு துரத்தப்பட்டா அவருக்கு வேற எந்த வேலையுமே கிடையாது. அப்போ இங்க விவசாயிக்கு வருமானம் கிடையாது. ஆனா பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிக்ஸ்டு அசெட் தான் வந்துட்டே இருக்கும், பிக்ஸ்டு ரெவன்யூ தான் வந்துட்டே இருக்கும். அதுல இருந்து நிறைய மாற்றங்களுக்கு உட்படாது. சரியா? இப்ப அப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப இந்த டேர்ம் ஞாபகத்தில் வச்சுக்கணும், எவ்வளவு கம்பெனிக்கு போகுது, எவ்வளவு ஜமீன்தாருக்கு போகுது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதுல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஃபியூடலிசம், அதாவது நிலப்பிரபுத்துவ முறை அப்படின்னு தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு, நில பிரபுத்துவம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு லேண்ட் ஃபியூடலிசம் அல்லது ஸ்ட்ரென்தன்ட் ஃபியூடலிசம். இப்ப இந்த ஃபியூடலிசம் வந்து அதிகமாகுது. நான் தான் ஓனர், நான் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அது மூலமா இன்னொன்னு என்ன நடக்குதுன்னா, ஆப்சென்டி லேண்ட்லார்டிசம். லேண்ட்லார்டிசம் வந்து குறைய ஆரம்பிக்குது. இன்னொன்னு, இந்த ஜமீன்தார் எல்லாம் லேண்டுக்கு ஓனரா இருந்தாலும் அவங்க பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு ஓட தான் முயற்சி பண்ணாங்க, பிரிட்டன் கவர்மெண்ட்டை கொடுக்க முயற்சி பண்ணல. இப்ப விவசாயி என்ன பண்ணிடுவாருன்னா, பொருள் எல்லாம் எடுத்து ஜமீன்தார்ட்ட கொடுத்துருவாரு. ஆனா ஜமீன்தார் அதை பிரிட்டன் கவர்மெண்ட்டை கொடுக்காம எஸ்கேப் ஆயிடுவாரு. அப்ப அங்க ஜமீன்தார் எஸ்கேப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி எஸ்கேப் ஆகிட்டா பிரிட்டன் கவர்மெண்ட் போய் விவசாயிகிட்ட பேசவே முடியாது. ஏன்னா விவசாயிக்கு பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கு டைரக்ட் கான்டாக்டே கிடையாது. ஸோ அதை சரி பண்ணணும்னு அவங்க நினைச்சாங்க. அதுக்கு அவங்க சன்செட் லா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேவா? சன்செட் லான்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. சன்செட் லா எப்போ கொண்டு வரப்படுது அப்படின்னா 1794. ஏன் அதுக்கு பேர் சன்செட் லானா, இப்போ பிரிட்டன் கவர்மெண்ட் வந்து ஜமீன்தார்ட்ட என்ன சொல்லியிருக்கும்னா, ஒரு பர்டிகுலர் டேட்டுக்குள்ள நீங்க எங்களுக்கு தரணும், ரெவென்யூவை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப அந்த பர்டிகுலர் டேட்டோட
சன்செட் வரைக்கும், அதாவது சூரியன் மறையிற வரைக்கும் தான் டைம். இப்ப 11ஆம் தேதி 11ஆம் தேதிக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னா 11ஆம் தேதியில சூரியன் மறையிற வரைக்கும் தான் டைம். சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா அவர் பணத்தை கொடுக்கல, அவர் ஏமாத்திட்டாருன்னு அர்த்தம். வித்தின் தி சன்செட் இதுதான் கணக்கு. அப்படி ஒருவேளை அவர் அந்த சொன்ன தேதியில சூரிய மறைவுக்குள்ள பணத்தை தரல அப்படின்னா அந்த நிலத்தை பிரிட்டன் அரசாங்கமே எடுத்துக்கும். அதுதான் சன்செட்லாம். ரைட்டா? அப்ப அந்த சன்செட்லாம் எப்ப கொண்டு வரப்படுது, யாரு கொண்டு வரா, இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்ப கொண்டு வரப்படுதுன்னா 1794 கொண்டு வரப்படுது. கொண்டு வந்த பேர் வந்து லார்டு கார்ன்வாலிஸ். ரைட்டா? ஸோ கார்ன்வாலிஸ் தான் அதை எடுத்துட்டு வராரு. அதுக்கப்புறம் மெயினா இன்னொரு பாயிண்ட், நான் முன்னாடி சொன்ன மாதிரி கவர்மெண்டோட இன்கம் வந்து இங்க பிக்ஸ்ட் ஆயிருது. அதனால நாட் இன்க்ரீசிங் வித் அக்ரிகல்ச்சர் growth. அக்ரிகல்ச்சர் வளர்ந்தா கூட வருமானம் வளரல. அகைன் விவசாயிகளை மோசமாக தான் செஞ்சிச்சு. சரியா? ஸோ இது வந்து பர்மனன்ட் செட்டில்மெண்ட் அல்லது நிலையான நிலவரி திட்டம். யாரு கொண்டு வந்தா, எப்ப கொண்டு வந்தாங்க, அதனுடைய நோக்கம் என்ன, இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். தட் இஸ் எனஃப். ரைட்? அடுத்து ரயத்வாரி அண்ட் மகள்வாரி. அடுத்த ரெண்டு முக்கியமான லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம்ஸ். ரயத்வாரி முறை, ரயத்து வாரி முறை. ஸோ ரயத்வாரி முறை யாரு கொண்டு வரா? ரெண்டு பேர் முக்கியமான ஆள். முதல் முக்கியமான ஆள் வந்து தாமஸ் மன்ரோ அண்ட் கேப்டன் ரீட். இவர் வந்து தாமஸ் மன்ரோ, மன்ரோ அல்லது முன்ரோ, ஓகே, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த ரயத் வாரி சிஸ்டமை கொண்டு வராங்க. எப்ப கொண்டு வராங்க? 1820 கொண்டு வராங்க. சோ இப்ப ரயத் அப்படின்னா என்ன? ரயத் அப்படிங்கிறது யாரை குறிக்கும்னா விவசாயியை குறிக்கும் அல்லது லேண்ட் ஓனரை குறிக்கும். ரைட்? ரயத் வாரி சிஸ்டம் எப்ப கொண்டு வரப்படாங்க? 1820 கொண்டு வராங்க. ரயத் வாரி அப்படின்னா என்ன அர்த்தம்? were recognized the owners of the land, they cultivated and revenue was collected directly from them. அதாவது ரயத் அப்படிங்கிறது யாரை குறிக்குதுன்னா யாரு அந்த லேண்ட்ல விவசாயம் பண்றாரோ அவர் தான் லேண்டோட ஓனர். ரைட்டா? விவசாயம் பண்றவர் தான் ஓனர் ஆஃப் தி லேண்ட். அதுதான் ரயத். ரயத்னா யாரு? விவசாயி அல்லது விவசாயம் பண்றவர். ரயத்னாலே விவசாயி தான். ஸோ யாரு அந்த நிலத்துல விவசாயம் பண்றாரோ அவர் தான் அந்த ஓனர். ஆனா இப்ப பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் நம்ம என்ன சொன்னோம்? லேண்டை ஜமீன்தார் கையில ஒப்படைச்சாச்சு. அங்க விவசாயி விவசாயம் பண்ணாலும் அவருக்கும் அந்த நிலத்துக்கு சம்பந்தம் இல்லை, ஜமீன்தார் தான் ஓனர். ஆனா ரயத் வாரியில அப்படி கிடையாது. விவசாயம் பண்றவர் தான் ஓனர். பிரிட்டன் கவர்மெண்ட் என்ன பண்ணும்னா ரெவென்யூ வாஸ் டைரக்ட்லி கலெக்டட் ஃப்ரம் ஓனர்ஸ் ஆஃப் தி லேண்ட். தட் மீன்ஸ் பீசன்ஸ். ரெவென்யூ வாஸ் கலெக்டட் டைரக்ட்லி ஃப்ரம் தம். இந்த தம் யாரை குறிக்குதுன்னா விவசாயிகளை குறிக்குது. அப்ப இங்க இன்டர்மீடியேட் இல்லாம ஆயிருது. அதே மாதிரி ரெவென்யூ வாஸ் ஃபிக்ஸ்டு. எவ்வளவு ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா 45 to 55% and would be revised every 20 to 30 years. இப்போ பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் இல்ல. நீங்க ஆரம்பத்தில் என்ன சொல்றீங்களோ அதான் கடைசி வரைக்கும் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ரயத் வரையில அதை சேஞ்ச் பண்றாங்க. ரெவென்யூ ரேட் வந்து 45ல இருந்து 55% இருக்கு. அவ்வளவு கொடுக்கணும். இது ஒவ்வொரு 20 முதல் 30 ஆண்டுகளுக்கு ரிவைஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ரைட்? இதுக்கப்புறம் லேட்டரா 1836ல இன்னும் ரெண்டு பேர் வந்து இதை மேம்படுத்துறாங்க. இம்ப்ரூவ்ட் பை வின்கேட். இந்த பேரெல்லாம் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். இம்ப்ரூவ்ட் பை வின்கேட். அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு கோல்ட் ஸ்மித். ரெண்டு பேரை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். வின்கேட் அண்ட் கோல்டு ஸ்மித். வின்கேட் அப்படியே நீங்க எழுதிக்கங்க தமிழ்ல. வின்கேட், கோல்டு ஸ்மித். ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து இதை இன்னும் மேம்படுத்துறாங்க. இப்ப ரயத்வாரி சிஸ்டம் யார் யாரெல்லாம் தொடர்புடையவங்கன்னு கேட்பாங்க. இப்ப 4 பேரை கொடுத்துட்டு யார் யாரெல்லாம் தோஸ் ஆர் இன்க்ளூட், அதாவது ரயத்வாரி முறையோடு தொடர்புடையவர்கள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமஸ் மன்ரோ, கேப்டன் ரீட், வின்கேட், கோல்ட் ஸ்மித். இவங்க 4 பேருமே ரயத்வாரி முறையோடு தொடர்புடையவர்கள். இப்ப ரயத்வாரி அப்படிங்கிறது மெயினா எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இன் தி லேண்ட்ஸ் அண்ட் சரௌண்டிங் ஆஃப் மெட்ராஸ். மெட்ராஸ்ல தான் இது அதிகமா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு. ஓகேவா? தென் மகள்வாரி. மகள்வாரி அப்படிங்கிறது தி லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம், மகள்வாரி முறை. ஸோ மகள் அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா வில்லேஜை குறிக்கும். இப்போ முன்னாடி 2 செட்டில்மெண்ட்லயுமே இப்போ பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ல என்ன பண்ணாங்கன்னா ஜமீன்தார்ட்ட இருந்து ரெவன்யூ வாங்கினாங்க. ரயத்வாரியில என்ன பண்ணாங்கன்னா விவசாயிட்ட இருந்து வாங்கினாங்க. மகள்வாரியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு விவசாய நிலத்தை மொத்தமா எடுத்துக்கிட்டாங்க. ரைட்? இப்போ வந்து ஒரு ஊர் அல்லது ஒரு கிராமம், அதுதான் மகள். ரைட்? அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா விவசாய நிலங்களையும் சேர்த்து ரெவன்யூவை கலெக்ட் பண்ணி ஒருத்தர் கொண்டு போய் அதை பிரிட்டிஷ்ட கொடுக்கணும். அவ்வளவுதான். ரைட்? இதை இன்ட்ரோடியூஸ் பண்ற ஒரு பேர் என்ன அப்படின்னா ஹால்ட் மெக்கன்சி. ஹால்ட் மெக்கன்சி. ரைட்? ஹால்ட் மெக்கன்சி அப்படிங்கிறவரு 1822ல இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. ஓகே, ஹால்ட் மெக்கன்சி அறிமுகப்படுத்துறாரு. இப்ப இந்த ஹால்ட் மெக்கன்சி எங்கெங்கெல்லாம் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா மெயினா பஞ்சாப் அப்படின்ற மாதிரி நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட்டா? பஞ்சாப் அண்ட் நார்த் வெஸ்ட் ப்ரொவின்சஸ், அதாவது பஞ்சாப் அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அந்த சரௌண்டிங் எல்லாம் சேர்த்து தான் அவர் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. ஓகேவா?
அடுத்து இதனுடைய முக்கியமான ஃபீச்சர் என்னன்னா என்டையர் வில்லேஜ் தான் நம்ம மகள்னு சொல்றோம். அந்த என்டையர் வில்லேஜ் அல்லது அந்த வில்லேஜோட ரெப்ரசன்டேட்டிவா ஒருத்தர் இருப்பார். இப்ப கிராம சபை தலைவர் ஒருத்தர், பஞ்சாயத்து தலைவர் இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருப்பாரு. அவர் மொத்த கிராமத்துக்கும் வரியை வசூல் பண்ணி அதை கொண்டு போய் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டா கொடுக்கும். இதுலயும் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ரெவன்யூ வாஸ் பீரியாடிக்கலி ரிவைஸ். ரெவன்யூ வந்து தேவைப்படும் போது ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, அகைன் இதுல பிக்ஸ்டு கிடையாது. அப்பப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் ரெவன்யூ. ரைட்டா? தென் இதுக்கு இடையில இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, தாலுக்தாரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரைட்? தாலுக்தாரி சிஸ்டம். ரைட்? தாலுக் அப்படிங்கிற வார்த்தை நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. தாலுகா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? தாலுக்தாரி முறை. ஸோ தாலுக்தாரி முறை, தாலுக்தார் டிஃபரெண்ட் அப்படிங்கிறது, தாலுக்தாரி சிஸ்டம் அப்படிங்கிறது அக்ராஸ் தி இந்தியா நிறைய இடங்கள்ல அவங்க பயன்படுத்தினாங்க. ரைட்டா? ஸோ இங்க தாலுக்தார் அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா, தாலுக்தார் அப்படிங்கிறது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய லேண்ட்லார்ட் அல்லது ஒரு 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 ஜமீன்தாரர்களே ரொம்ப பெரியவர் ஒன்று, கிரேட் லேண்ட்லார்ட். ஸோ கிரேட் லேண்ட்லார்ட் அந்த அந்த ஊர்லயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜமீன்தாரர் தான் லேண்ட்லார்ட். ஒரு சில இடங்கள்ல தாலுக்தாருக்கு வேற வேற டெஃபினிஷன்ஸ் இருந்தது. ஸோ தாலுக்தார் அப்படின்னா கிரேட் லேண்ட்லார்ட்னு ஒரு சில இடத்துல சொன்னாங்க. ஒரு சில இடத்துல தாலுக்தார் அப்படின்னா ஜமீன்தாருக்கு கீழே இருக்கிறவரையும் தாலுக்தார்னு ஒரு சில இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ வி டோன்ட் ஹேவ் டைரக்ட் எக்ஸ்பான்ஷன்ஸ் நமக்கு இல்லை. தாலுக்தார் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்லார்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணும்னா இந்த தாலுக்தாரோட அக்ரிமெண்ட் போடும். ஓகேவா? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணும்னா தாலுக்தாரோட அக்ரிமெண்ட் போடும். அக்ரிமெண்ட் ஃபார் அ பீரியட் ஆஃப் 30 years, 30 ஆண்டுகளுக்கு அக்ரிமெண்ட் போடும். இப்போ இந்த 30 ஆண்டுகளுக்கு அந்த தாலுக்தார் என்ன பண்ணணும்னா அந்த ஏரியாவில் இருக்கிற ரெவன்யூவை கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். இதுதான் அந்த தாலுக்தாரோட வேலை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம்ல நம்ம 3 முக்கியமான சிஸ்டம்ஸ் பார்க்கிறோம். பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், ரயத்வாரி, மகள்வாரி. பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் எங்கெங்கெல்லாம் இருந்தது அப்படின்னா பெங்கால், பீகார், ஒரிசா தான் மெயின். இதுல பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ல தி சிஸ்டம் இஸ் ஃபிக்ஸ்டு. அதுல மாற்றமே இல்லை. அந்த வருவாயில மாற்றமே இல்லை. மொத்தம் 11 பங்கு இருந்துச்சுன்னா அதுல 10 பங்கு கவர்மெண்ட்டுக்கு, 1 பங்கு ஜமீன்தாருக்கு. அவ்வளவுதான். விவசாயிக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. ஜமீன்தார் தான் லேண்டோட ஓனர் அப்படிங்கிற மாதிரி மாறிடுது. இதுல இருக்கிற சிக்கல்களை சரி பண்றதுக்கு தான் சன்செட் லான்னு ஒண்ணு கொண்டு வராங்க. ரைட்டா? தென் நெக்ஸ்ட் ரயத்வாரி. ரயத் அப்படின்னா விவசாயின்னு அர்த்தம், பீசென்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ விவசாயி, அதாவது அந்த நிலத்துல யாரு விவசாயம் பண்றாரோ அவர் தான் ஓனர். அவரே வரி செலுத்துவார். இந்த வரியை நேரடியாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு செலுத்துவார். இதுக்கு ரிலேட்டான பேரை மறந்துடக்கூடாது, கண்டிப்பா கேட்பாங்க. மகள்வாரி முறை கொண்டு வந்த ஒரு பேர் ஹால்ட் மெக்கன்சி 1822 கொண்டு வராரு. பஞ்சாப் அண்ட் வடமேற்கு மாகாணங்கள்ல அதை அறிமுகப்படுத்துறாரு. மொத்த கிராமமும் சேர்ந்து அந்த கிராமத்தோட ரெப்ரசன்டேட்டிவ் அல்லது கிராமத்தினுடைய தலைவர் அல்லது பஞ்சாயத்து தலைவர் வந்து வரியை கொண்டு போய் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை செலுத்துவார். இதுதான் லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம்ஸ்ல இம்பார்ட்டன்டான பேசிக் பாயிண்ட்ஸ். ரைட்டா? தென் பேங்கிங் சிஸ்டம். இந்தியாவில் வந்து வங்கி முறை வளர்ச்சி. வங்கி முறை எப்படி உருவாக்குறாங்க பிரிட்டிஷ்காரங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ரைட்டா? ஸோ இங்க பேங்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவா எவால்வ் ஆனாலும் ஒரு ஒரு ப்ராப்பர் வேலை எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இந்த பேங்கிங் சிஸ்டமோட முடிக்க போறோம். ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதை கவனிச்சுக்கோங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு இயரும் இம்பார்ட்டன்ட். ஓகே? ஸோ இப்போ பேங்க் அப்படின்னா என்ன? பேங்கோட மெயின் பர்பஸ் என்னன்னா ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம இப்போ போஸ்ட் இண்டிபெண்டன்ட், ப்ரீ இண்டிபெண்டன்ட்ல நம்ம போஸ்ட் இண்டிபெண்டன்ட் சுதந்திரத்துக்கு பிறகானதை நம்ம பார்க்க போறது இல்லை, ப்ரீ இண்டிபெண்டன்ட் தான் பார்க்க போறோம். ரைட்டா? ஸோ எங்க இருந்து இது ஆரம்பிக்குது அப்படின்னா 1786 இருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி ஃபர்ஸ்ட் மாடர்ன் பேங்க் இன் இந்தியா, இந்தியாவினுடைய முதல் நவீன வங்கி, ஃபர்ஸ்ட் மாடர்ன் பேங்க் நவீன வங்கி எங்க உருவாகுது அப்படின்னா கல்கத்தாவில் உருவாகுது. ரைட்டா? கல்கத்தாவில் உருவாகுது. பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் 1770. இந்துஸ்தான் வங்கி. என்ன வங்கி? இந்துஸ்தான் வங்கி. இதுதான் ஃபர்ஸ்ட் மாடர்ன் பேங்க் which is created or evolved in India. ஓகேவா? தென் மெதுவா அடுத்தடுத்த பேங்க்ஸ் எல்லாம் எவால்வ் ஆக ஆரம்பிக்குது. தென் லேட்டரா பேங்க் ஆஃப் கல்கத்தா எவால்வ் ஆகுது. அதெல்லாம் பிரசிடென்சி பேங்க்ஸ் நம்ம சொல்லுவோம். பிரசிடென்சி பேங்க் அப்படின்னா மாகாண வங்கிகள். பிரசிடென்சி பேங்க்ஸ் மாகாண வங்கிகள் எங்கெங்க உருவாகுது? கல்கத்தால உருவாகுது. 3 பிரசிடென்சி சொன்னோம்ல, கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ். இந்த 3லயுமே பிரசிடென்சி பேங்க்ஸ் உருவாகுது. ஸோ கல்கத்தால எப்போ உருவாகுது நான் டேட்டோட சொல்லிடுறேன், மினிமம் இயரையாவது நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ கல்கத்தால எப்போ உருவாகுது அப்படின்னா 2 ஜூன் 1806 கல்கத்தால. பாம்பேல எப்போ உருவாகுதுன்னா 15th ஏப்ரல் 1840. 15th ஏப்ரல் 1840. மெட்ராஸ்ல எப்போ உருவாகுது அப்படின்னா 1st ஜூலை 1843. 1st ஜூலை 1843.
அப்போ கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ் அப்படின்னு 3 பிரசிடென்சி பேங்க்ஸ் உருவாகுது. பின்னால இந்த 3 பிரசிடென்சி பேங்க்ஸையும் மெர்ஜ் பண்ணிடுறாங்க. ரைட், 3 பிரசிடென்சி பேங்க் எப்ப மெர்ஜ் பண்றாங்கன்னா 1921ல இந்த 3 மாகாண வங்கிகளையும் மெர்ஜ் பண்ணி இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு மாத்துறாங்க. இம்பீரியல் வங்கி எதை மெர்ஜ் பண்றாங்க? பேங்க் ஆஃப் கல்கத்தா, பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ், இது 3ஐயும் மெர்ஜ் பண்ணி இம்பீரியல் வங்கின்னு மாத்துறாங்க. இந்த இம்பீரியல் வங்கி சுதந்திரத்துக்கு பிறகு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா மாறுது. இந்திய ஸ்டேட் பேங்க். இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, எஸ்பிஐ இருக்குல்ல, அந்த எஸ்பிஐ இப்படிதான் உருவாச்சு. ரைட்டா? லேட்டர் 1955ல அது என்னவா மாறுது? எஸ்பிஐயா மாறுது. தென் இதுக்கப்புறம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது யாரை பத்தினா அலகாபாத் பேங்கை பத்தி. அலகாபாத் பேங்க் வந்து 1855ல இந்தியரால் துவங்கப்பட்ட முதல் வங்கி. ஃபர்ஸ்ட் இந்தியன் ஓன்டு பேங்க், இந்தியரால் துவங்கப்பட்ட முதல் வங்கி, ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரைட், அப்ப இந்தியாவில் துவங்கப்பட்ட முதல் வங்கி அப்படின்னா ஹிந்துஸ்தான் பேங்க். மாடர்ன் பேங்க்னா ஹிந்துஸ்தான் பேங்க். தென் பிரசிடென்சி பேங்க்ஸ்ல பேங்க் ஆஃப் கல்கத்தா, பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ். ரைட், ஃபர்ஸ்ட் இந்தியன் ஓன்டு பேங்க், இந்தியரால் துவங்கப்பட்ட வங்கி அப்படிங்கிறது அலகாபாத் வங்கி 1855ல. தென் இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஞாபகத்தில் வச்சுக்கணும், 1895ல பஞ்சாப் நேஷனல் பேங்க் உருவாக்குறாங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து உருவாகுது. அதே மாதிரி 1905ல பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் வங்கி பேங்க் ஆஃப் இந்தியா உருவாகுது. ரைட்டா? 1895ல பஞ்சாப் நேஷனல் பேங்க், 1905ல பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாம் உருவாகுது. இந்த 1905க்கும் 1913க்கும் இடையில நிறைய வங்கிகள் உருவாயிருக்கு. ஸோ அக்யூரேட் டேட்டா என்சிஆர்டில இல்ல. நிறைய வங்கிகள்னா இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய கனரா வங்கியா இருக்கலாம், பேங்க் ஆஃப் பரோடாவா இருக்கலாம், சென்ட்ரல் பேங்க், இந்தியன் பேங்க் அப்படின்னு எல்லா பேங்க்குமே அந்த 1905 1913ல உருவானது. 1905க்கும் 1913க்கும் இடையில உருவானதுதான் இந்த இந்தியன் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மைசூர், சென்ட்ரல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா எல்லாமே இந்த இன்பிட்வீன்ல உருவானதுதான். எல்லாமே இந்தியன் ஓனர்ஷிப்போடு உருவாக்கப்படுச்சு. ரைட்டா? இந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட எல்லாமே இந்தியர்களால துவங்கப்படுது. ஓகேவா? தென் ரொம்ப இம்பார்ட்டண்டா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாகுது. இந்திய ரிசர்வ் வங்கி உருவாகுது. இதுல ரொம்ப முக்கியமான ஞாபகத்தில் வச்சுக்கணும், ரிசர்வ் வங்கியை உருவாக்கின கமிஷனோட பேர் என்ன அப்படின்னா ஹில்டன் யங் கமிஷன், ராயல் கமிஷன் ஆன் பினான்ஸ். ரைட், ஹில்டன் யங் குழு. இந்த குழு வந்து ஒரு ராயல் குழு. பிரிட்டன் கவர்மெண்டால உருவாக்கப்படக்கூடிய குழுக்கள் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? ராயல் கமிஷன் தான் சொல்லுவோம். ராயல் குழு, ராயல் கமிஷன் ஆன் பினான்ஸ், ராயல் கமிஷன் ஆன் இந்தியன் கரன்சி, இந்திய ரூபாய்க்கான ராயல் குழு யாரோட தலைமையில் அமைக்கப்படுது? ஹில்டன் யங் தலைமையில் அமைக்கப்படுது. அந்த ஹில்டன் யங் குழு தான் வந்து இந்தியாவுக்கு ஒரு மைய வங்கி தேவை அப்படிங்கிற ஒரு தாட்டை கிரியேட் பண்ணுது. அதனால பிரிட்டன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்குறாங்க. இதுக்காக ஒரு ஆக்ட் போடுறாங்க. எந்த வருஷம் போடுறாங்க? 1934ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு ஒன்று போடுறாங்க. அதன் மூலமா இந்தியாவில் ரிசர்வ் வங்கி உருவாக்கப்படுது. பின்னால இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் அது இந்தியாவோட மைய வங்கியா மாறிடுது. ஓகே, மைய வங்கியா மாறி இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க்ஸோட எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே அன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பிரிட்டனோட எக்கனாமிக் பாலிசியில லேண்ட் ரெவன்யூ செட்டில்மெண்ட்ஸும் பேங்கிங் சிஸ்டமும் இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த கிளாஸ்ல சிவில் சர்வீசஸ் எப்படி எவால்வ் ஆச்சு, அவங்களோட ஜுடிஷியல் சிஸ்டம், போலீஸ் சிஸ்டம் எப்படி எவால்வ் பண்ணாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் டார்கெட் என்ன வச்சிருக்கேன்னா 30 மினிட்ஸ் போதுன்ற மாதிரி யோசிக்கிறேன். ஏன்னா லாங்கா 45-50 எல்லாம் போச்சுன்னா உங்களால கவனிக்க முடியலன்னு ஒரு சில கமெண்ட் நான் படிச்சேன். அதனால 30 to 40 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் தான் மேக்ஸிமமே நான் பிளான் பண்ணிருக்கேன். அதுக்குள்ள என்ன சொல்ல முடியுமோ நான் சொல்லிடுறேன். கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. நான் ரிப்பீட்டடா வீடியோ கொடுக்க ட்ரை பண்றேன். உங்களோட சப்போர்ட்டுக்கு என்னைக்குமே நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.